ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான துவரம்பருப்பு துவையல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது என்னோடய பாட்டியோட ரெசிபி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நல்லா சுட சுட சாதத்தோடு இந்த மாதிரி மேலே சட்னி வச்சு அதில் ஒரு குட்டி குழி மாதிரி செஞ்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க. நான் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாங்களா. ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம வணக்கினோம்னா நல்லாயிருக்கும். நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு 3/4 டம்ளர் அளவு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இது சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம். ரொம்ப கருகி விட்டுறக்கூடாதுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்க போகிறோம். நான் எங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவீங்கன்னா இதில் 2 மிளகா குறைச்சி போட்டுக்கலாம். நீங்கள் மிளகாயை சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ தேவையான அளவு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளியும் இது கூடயே சேர்த்து வதக்கலாம். அவ்வளோதாங்க. இது வதங்கிடுச்சு. நம்ம இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வேறு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நம்ம இதே கடாயில் அடுத்து வணக்கிறதும் பார்த்துக்கலாம். இதுலேயே தேவையான அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. அதாவது ஒரு கைப்பிடி அளவு நான் எனக்கு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் போதுமான அளவாக இருந்தால் அப்படியே நீங்கள் வதக்கிக்கலாம். பத்தலைன்றப்ப நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா வதங்கட்டும். இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு 4 சில்லு தேங்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன். பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். தேங்காய் போட்டு ரொம்ப வதங்கணும்னு இல்லைங்க. சும்மா ஒரு 2 நிமிஷம் வதங்கினாலே போதும். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு தேங்காய், வரமிளகா, புளி மட்டும் சேர்த்து ஃபஸ்ட்டு அரைக்க போகிறேன். இதை ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அது கூடயே துவரம்பருப்பு மட்டும் சேர்த்து அது கூட பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துட்டு அது கூட சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இந்த ஜார் நிறைஞ்சிருச்சுன்றனால வேறு இதில் மாற்றிக்கிட்டேன். உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் நீங்கள் அதிலே அரைச்சிக்கோங்க. அது கூட சுட சுட சாதம் வச்சு அது மேலே துவரம்பருப்பு துவையல் சேர்த்து நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா குக்கிங் சம்மந்தமான வீடியோக்கள் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா?